வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஒரு சைட் டிஷ் ரெசிபி இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போறோம். இந்த ஊறுகாய் செய்யறதுக்கு மாங்காய் ஊற வைக்கலாம் தேவையில்ல, குயிக்கா ஒரு 10 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். இப்போ மாங்காய் சீசன்ங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தயிர் சாத்துக்குலாம் சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இப்போ வாங்க இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு இந்த ஊறுகாய் செய்யறதுக்கு மாங்காய் கட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு இந்த மாதிரி நீல மாங்காய் இருக்கும்ல, கிளிமூக்கு மாங்காய், அதை எடுத்திருக்கேன். அதோட 2 சைடு நுனியும் கட் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். திரண்ட மாங்காயை பார்த்து எடுத்துக்கோங்க, புளிப்பு கம்மியாக இருக்கும் அதில் தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீளமாக ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய்க்கு கொஞ்சம் சின்ன பீஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப பெருசாக போட்டோன்னா நல்லா இருக்காது. இது நம்ம இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் உப்பு போட்டு ஊற வைக்கலாம் போகிறதில்ல, உடனே செய்ய போகிறோம். இது 3-4 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், அதுக்கு மேலே வச்சுருந்தோன்னா கெட்டு போயிடும். இப்போ சம்மர் சீசனுங்கிறதுனால இந்த மாதிரி மாங்காய் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இப்போது கட் பண்ணியாச்சு எல்லா மாங்காவும் இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். இந்த ஊறுகாய் ஒரு 10 மினிட்ஸில் டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா ஊறுகாய்லாம் டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை தழை. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இதில் வெந்தய பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மாங்காவை ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்ல, ஒரு 3 மினிட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டா போதும். இதேமாதிரி நம்ம லெமன் ஊறுகாய் கூட போட்டிருக்கோம், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். சம்மர் ஸ்பெஷலாக நிறைய ட்ரிங்க்ஸ் அண்ட் ஜூஸஸ் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சம்மர் ஸ்பெஷல் ரெசிபீஸ் அண்ட் ட்ரிங்க்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்க்காதவங்க பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.